நல்ல புரோட்டீன் இருக்கக்கூடிய உணவுகள், குறிப்பாக பார்த்திங்கன்னா முட்டை, வெள்ளைக்கரு, அசைவ உணவுகள், பருப்பு, முழு தானியங்கள், பன்னீர், காளான், இது போன்ற புரதச்சத்து மிகுந்த உணவுகளை நம்ம நிறைய எடுத்துக்கணும். என்ன காரணம் பார்த்திங்கன்னா, எதிர்ப்பு சக்தி சார்ந்த எல்லா விஷயங்களும் உருவாகிறதுக்கு புரதம் ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்போது நம்ம உணவில் பேலன்ஸ்டாக இந்த மாதிரி புரதச்சத்து மிகுந்த உணவுகளை எடுத்துக்கணும். குறிப்பாக சில விட்டமின் சி, விட்டமின் டி, விட்டமின் ஏ, இது போன்ற விட்டமின் மிகுந்த உணவுகளை எடுத்துக்கணும். என்ன காரணம் பார்த்திங்கன்னா, விட்டமின் ஏ பார்த்திங்கன்னா நம்ம உடம்புல இருக்கக்கூடிய அந்த நவத்வாரங்கள் இருக்கக்கூடிய இந்த மென்மையான சருமங்கள் சொன்னோம் இல்லைங்களா, அந்த சருமங்களுடைய ஆரோக்கியத்தை, இந்த எபித்தலத்தினுடைய ஆரோக்கியத்தை பாதுகாக்கிறதுக்கு இந்த விட்டமின் ஏ ரொம்ப ரொம்ப உதவியாக இருக்குது. அதோடு சேர்ந்து பார்த்திங்கன்னா இந்த விட்டமின் சிங்கிறது நம்ம உடம்புல இருக்கக்கூடிய பல ஆரோக்கியம் சம்மந்த அணுக்கள் சிறப்பாக செயல்படுறதுக்காகவும், இல்லை ஆபத்தை உருவாக்கக்கூடிய ரசாயனங்களை நியூட்ரலைஸ் பண்ணுறக்கும் ஆன்டி ஆக்சிடெண்ட்டாக அது திகழ்து. அதே மாதிரி தாங்க விட்டமின் டி, கால்சியம் போன்ற விஷயங்கள் பார்த்திங்கன்னா நம்ம எதிர்ப்பு சக்தியை சீராக வச்சுக்கிறதுக்கு உதவியாக இருக்குது. அதோட சேர்ந்து முக்கியமான இன்னொரு விஷயம் பார்த்திங்கன்னா இந்த ஜிங்க்னு சொல்லுவாங்க. இது பார்த்திங்கன்னா இந்த முழு தானியங்களில் கிடைக்குது. இந்த ஜிங்க் பார்த்திங்கன்னா நம்ம உடம்புல இருக்கக்கூடிய பல்வேறு ரசாயனங்களுக்கு ஒரு கேட்டலிஸ்ட்டாக செயல்படுது. ஸோ இதை நம்ம கரெக்டாக எடுத்துக்கணும்.